மார்க்கெட் வாசனோட முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏறிட்டே இருந்துச்சு. பட் ஆனா நேத்திக்கான நாள்ல நிப்டி 50 2% சென்செக்ஸ் 2% இறங்கிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் திரும்ப வார் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால மார்க்கெட் வந்து இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா ஸ்டாக்ஸையும். நிப்டி 50ல 50 ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல 46 ஸ்டாக்ஸ் நேத்திக்கான நாள்ல ரெட்ல தான் வந்து இருந்துச்சு. எல்லா ஸ்டாக்ஸுமே மேஜரா வந்து செல் ஆஃப் வந்து நடந்துச்சு. இதுல நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க நிறைய ஸ்டாக்ஸுமே வந்து இறங்கிட்டு தான் இருக்கு. சரி, ஓகே, இப்ப நம்ம அந்த ஒரு வார் சூழ்நிலை எப்படி இருக்கு, இன்னைக்கு நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்ற அந்த ஒரு அப்டேட் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வார் சூழ்நிலை வந்து திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. யுஎஸ் பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த சீஸ்ஃபயர் வந்து கண்டிப்பா முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா வார் சூழ்நிலை வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாரு. இதனால மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. நம்பூர் மார்க்கெட்னு மட்டும் கிடையாது. குளோபல் மார்க்கெட்ஸை பார்த்தா ஏஷியன் மார்க்கெட்ஸ்ல வந்து பார்க்கும்போது சவுத் கொரியன் மார்க்கெட் 5% டிராப் ஆயிருக்கு. ஹாங்காங் மார்க்கெட் 3% டிராப் ஆயிருக்கு. ஜப்பான் மார்க்கெட் 2% டிராப் ஆயிருக்கு. சைனா மார்க்கெட் வந்து டிராப் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்தல அதுவுமே கொஞ்சம் டிராப்ல தான் வந்து இருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாவே வந்து விழுந்திருக்கு. இந்தியன் மார்க்கெட்டும் வந்து விழுந்திருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இப்ப எதுக்காக ஒரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரெண்ட் க்ரூட் வந்து திரும்ப ஏறி இருக்கு. 3% மேல வந்து ஏறி இருக்கு. $78 per பேரல் வந்து இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் $79 per பேரல் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இன்னொரு ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. நம்ம சொன்ன மாதிரி HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து வித்திருக்காங்க. பட் ஆனா நேத்துக்கு நாள்ல எஃப்ஐஎஸ் வந்து நெட் பையரா தான் வந்து இருந்திருக்காங்க. 1962 கோடி ரூபாய்க்கு நெட் பையிங் வந்து பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 790 கோடி ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்தாலும் கூட நேத்துக்கு நல்ல மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆக போகுது. 85 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நல்ல கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் இருக்கும். அதை தாண்டி வந்து நெகட்டிவா போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ குளோபல் மார்க்கெட்ல இன்னைக்கு நல்லா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜப்பான் மார்க்கெட் கொஞ்சம் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. 2% ஏறி இருக்கு. காஸ்பி இண்டெக்ஸுமே 3% வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா இங்க சென்டிமெண்ட் மாறிடுச்சான்னு கேட்டீங்கன்னா மாறல. வார் சூழ்நிலை கண்டினியூ ஆகுன்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே தான் வந்து இருக்கு. அதுல எந்த சேஞ்சஸும் வந்து கிடையாது. பட் ஆனா மார்க்கெட் நேத்து விழுந்து திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் வந்து நடந்திருக்கு. க்ரூட் ஆயில பொறுத்தவரை $79 per பேரல் இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து இருக்கு. கரெக்டா இப்ப நம்ம 8:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம்ல $79 per பேரல் வந்து இருக்கு. இப்ப கோல்ட் அண்ட் சில்வர்ல என்ன மாதிரியான அப்டேட் நடந்திருக்கு அப்படின்னா 24 கேரட் கோல்டு வந்து நேத்து நாள்ல விழுந்திருக்கு. இப்பவுமே வந்து கொஞ்சம் டிராப்ல தான் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 1% வந்து விழுந்திருக்கு M6 கணக்குல. 1,43,000 வந்து இப்ப இருக்கு பர் 10 கிராம். சில்வரை பொறுத்தவரை 3% மேல வந்து விழுந்திருக்கு. 2,29,000 வந்து இருக்கு பர் கேஜி. ஸோ இப்போதைக்கு பொறுத்தளவுல எல்லாமே வந்து நெகட்டிவா தான் வந்து இருக்கு. எஃப்ஐஎஸ் பொறுத்தவரை வாங்கிட்டு இருக்காங்க. டிஎஸும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் வீக்கா இருக்கு. எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து மார்க்கெட்ல வந்து விற்கிறாங்க. ஸோ இது இருக்கிற அப்டேட்டா வந்து இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா பார்ப்போம். ஜுவல்லரி ஸ்டாக்ஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் Q1 பிசினஸ் அப்டேட் சூப்பரா இருந்த ரீசனால எல்லா ஸ்டாக்ஸுமே நேத்திக்கு நல்லா ஏறி இருக்கு. தங்கமேல் ஜுவல்லர் 9%, பிசி ஜுவல்லர்ஸ் 9%, சென்கோ கோல்ட் 7%, ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் 5% ஏறி இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஏறி இருக்கு. இப்ப நம்ம ஒரு கம்பெனியா பார்க்கும்போது சென்கோ கோல்டு பொறுத்தவரை கொஞ்சம் வந்து சூப்பரா வந்து இருக்காங்க. ஸ்ட்ராங்கான Q1 அவங்களுக்கு வந்து இருக்கு. ரெவன்யூ 60%, ரீட்டைல் ரெவன்யூ 48%, சேம் ஸ்டோர்ஸ்ல இருந்து வர சேல்ஸ் வந்து 38%, ஜுவல்லரி செக்மெண்டோட சேல்ஸ் வந்து இங்க 40%, அப்புறம் 8 புது ஷோரூம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்கு சென்கோ கோல்டுக்கு. தங்கமயில பொறுத்தவரை ஸ்டாக் மட்டுமே 110% இந்த 2026ல மட்டும் ஏறி இருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்துல 260% வந்து ஏறி இருக்கு. டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கம்பெனிக்குமே இந்த ஐசிஆர்ஏ வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கிறது 23ல இருந்து 25%. இந்த ஒரு FY27ல ரெவன்யூ growth இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இதே மாதிரி நம்ம ஒரு கம்பெனி நம்ம ஏற்கனவே கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ எல்லா கோல்ட் ஸ்டாக்ஸுமே இப்போதைக்கு நல்லா வந்து இருக்கு. வார் சூழ்நிலை வேற திரும்ப வந்து கண்டினியூ ஆகுதா, இதனால கோல்ட் ஸ்டாக்ஸ் வந்து பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. பட் ஆனா கோல்டுக்கு அது வந்து பெனிஃபிட்டா இல்ல. என்ன ரீசன் அப்படி சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு வாரம் நடக்குது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் சுத்தி தான் வந்து நடக்குது. ஸோ அதனால இப்ப பெட்ரோ டாலர்ன்ற ஒரு விஷயம் வந்து உள்ள வருது. ஸோ எல்லாருமே அந்த பெட்ரோ டாலருக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாலர் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. டாலரோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். அதனால கோல்டுக்கு வந்து இங்க சாதகமா இருக்காது. ஸோ டாலர் ஸ்ட்ரென்த்தா இருக்கும்போது கோல்டு வந்து கண்டிப்பா வீக்ல தான் இருக்கும். கோல்டு ஸ்ட்ரென்த்தா இருக்கும்போது கண்டிப்பா அந்த டைம்ல டாலர் வந்து வீக்கா இருக்கும். இப்ப டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்குது. அதனால கோல்டு வந்து ஏறாது அப்படின்றது தெரியுது. நாட்கோ ஃபார்மால ஒரு நல்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. பட் ஆனா மார்க்கெட்ல வந்து இறக்கிருக்காங்க. பட் ஆனா இது ஒரு சூப்பரான அப்டேட்டா தான் வந்து இருக்கு. இது வந்து ஃபியூச்சர்ல சூப்பரா இருக்கிறதுக்கான அப்டேட்டா வந்து இருக்கு. 2,500 கோடி ரூபாய்க்கு சவுத் ஆப்பிரிக்கால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அந்த ஒரு பிரசன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இது எப்படி நடக்க போகுது அப்படின்னா இந்த கம்பெனில 2 விதமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்க போகுது. ஒன்னு வந்து இவங்க கிட்ட ஹோலி ஓன்ட் சப்சிடியா ஒரு கம்பெனி இருக்கு. நாட்கோ ஃபார்மா சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அதுல 1,400 கோடி ரூபாய்க்கு போர்டு அப்ரூவல் பண்ணிட்டாங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இது மூலமா பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணுவாங்க அந்த புது மார்க்கெட்ல. அதுக்கு அடுத்தது ஆட்காக்ங்கிறம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இவங்க கிட்ட இருக்கு. அந்த ஒரு கம்பெனில ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போறாங்க. 35%ல இருந்து இப்ப 49% ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இதுல ஒரு 1,000 கோடி ரூபாய் போட போறாங்க. இதுல ஒரு 1,079 கோடி ரூபாய், அதுல 1,400 கோடி ரூபாய். சோ ஆல்மோஸ்ட் 2,500 கோடி ரூபாய் ஃபுல்லாவே இந்த சவுத் ஆப்பிரிக்கா பிசினஸ் டார்கெட் பண்ணி போக போகுது. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே 2026 ஜூலைக்குள்ள வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஆட்காக்ங்கிற மூலமா தான் ஃபுல்லா வந்து உள்ள போறாங்க அப்படின்னா ஆட்காக்ங்கிற என்ன மாதிரியான கம்பெனி இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காலே வந்து லீடிங்கான ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனியா வந்து இருக்காங்க. இங்க பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ், கன்சூமர் ஹெல்த் கேர், ஓடிசி மெடிசன்ஸ் அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க. ஸோ இது இந்த நாட்கா ஃபார்முக்கு நல்ல அப்டேட்டா தான் இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்றதுக்கான டைமாவும் வந்து இருக்கு.
சவுத் இந்தியன் பேங்க் நேத்துக்கு நாள்ல 9% வந்து விழுந்திருக்கு. இன்னைக்கு நாளுமே விழுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட் வந்து புக் பண்றாங்க. 4 நாளா வந்து ரேலி ஆச்சு. இன்வெஸ்டர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்றாங்க. அதை தாண்டி மேஜரா இருக்க நியூஸ் வந்து புதுசா எம்டிஎன்சிஓ வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மகேஷ் முரளிதர் பாய்ன்றவங்க வந்து ஆர்பிஐ அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவங்க தான் இதுக்கப்புறம் எம்டிஎன்சிஓவா 3 வருஷத்துக்கு வந்து சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து இருக்க போறாங்க. இவர் இன்னைக்கு சார்ஜ் எடுக்க போறாரு அப்படின்னா அக்டோபர் 1 2026 அப்ப சார்ஜ் எடுக்க போறாரு. சோ நம்ம வந்து பிஆர் சேஷாத்ரிக்காக கன்சிடர் பண்ணோம். அவர் வந்து இப்ப வெளியே போக போறாரு. அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அக்டோபர் 1 2026 அப்ப இவர் வந்து உள்ள வந்துருவாரு. சோ இது எல்லாமே இங்க ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவலோட நடக்கணும். யார் இந்த மகேஷ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் சீஃப் ஜெனரல் மேனேஜரா டிஜிட்டல் பேங்கிங் செக்மெண்ட்ல கனரா பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருக்கு 30 வருஷத்துக்கு மேல பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. இவர் வந்து டிஜிட்டல் பேங்கிங், ட்ரெஷரி, எம்எஸ்எம்இ லெண்டிங், அக்ரிகல்ச்சர், ஸ்ட்ராட்டஜி அண்ட் இன்னோவேஷன்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இவர் வந்து ஓவர்சீஸ் அசைன்மெண்ட்டுமே வந்து நியூயார்க்ல வந்து பண்ணியிருக்கதா வந்து சொல்றாங்க. டெக்னிக்கலா வந்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து இந்த பேங்க்ல ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 24% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. சோ இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் பொறுத்தல இந்த ஒரு புது லீடர்ஷிப்க்கு கீழே எப்படி போக போகுது சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போதைக்கு ஸ்டாக் அண்டர் வேல்யூ தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஆனா இந்த ஒரு கம்பெனியோட புது எம்டிஎன்சிஓட அந்த ஒரு பொட்டன்ஷியல் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம டீடைலா லேட்டர் ஆன் வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனா இப்போதைக்கு ஓகேவா தான் இருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை. குபிட் ஷேர் 11% நேற்றுக்கு அண்ணால வந்து விழுந்திருக்கு. 197 ரூபாயில இருந்து 178 ரூபாய்க்கு வந்து விழுந்திருக்கு. இன்ட்ராடே லோக்கே ஆல்மோஸ்ட் வந்து போயிருக்குதான் வந்து சொல்றாங்க. 20% விழுந்திருக்க மாதிரி வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டினியூஸா வந்து ஏறிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ் ஆல் டைம்ல இருக்கும்போது டக்குனு வந்து மார்க்கெட்ல இறக்கிட்டாங்க. அண்ட் தென் இப்போ ஓவராலா வந்து பார்க்கும்போது மார்க்கெட்ல எல்லா கம்பெனியுமே செல் ஆஃப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு ஓவர் வேலிடா இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே செல் ஆஃப் பண்ணும்போது இந்த ஒரு ஸ்டாக்லாம் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து வரும். சோ அதனாலதான் வந்து இறங்கி இருக்கா தவிர இந்த ஒரு கம்பெனி எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் வந்து கிடையாது. இவங்களோட அந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே நல்லா தான் வச்சிருக்காங்க. பட் ஆனா ஓவர் வேலிடா இருக்கு. சோ இந்த மாதிரி மார்க்கெட் சரியில்லாத நேரத்துல இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இறக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இப்ப நடக்குது. குசும்கார் ஐபிஓ பத்தி பேச சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து டே 2, டே 1 வந்து நேத்து. சோ இந்த ஒரு ஐபிஓ வந்து 3.45 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ரீட்டைல் போர்ஷனாவே 3.52 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேல் 650 கோடி ரூபாய்க்கு வந்து இங்க மணி வந்து திரட்டுறாங்க. பிரைஸ் பேண்ட் வந்து 398 இருந்து 419 ரூபாய் வந்து இருக்கு. இந்த ஒரு ஐபிஓ வந்து ஜூலை 10ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. லிஸ்டிங் வந்து 15ஆம் தேதி வந்து இருக்க போகுது. இந்த ஒரு ஐபிஓ பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் வந்து 160 ரூபாய் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 38% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. நம்ம வந்து மினிமமா வந்து நம்ம 30% எக்ஸ்பெக்டேஷன் வச்சாலும் கூட இந்த ஒரு கம்பெனி லிஸ்டிங் வந்து கண்டிப்பா இருக்க போகுது. சோ அதனால இந்த ஒரு கம்பெனியை லிஸ்டிங்காக பாக்குறவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன் இந்த கம்பெனி வந்து லாங் டர்ம் கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேல்ல வராங்க. 650 கோடி ரூபாயும் ஆஃபர் ஃபார் சேல். சோ ஏற்கனவே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து மணி வித்துட்டு வெளியே போறாங்க. அண்ட் தென் இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் பொறுத்தல இன்ஜினியரிங் ஃபேப்ரிக்ஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்தல நல்ல ஒரு ஃபினான்ஷியல்ஸ் தான் வந்து இருக்கு. ரெவன்யூ வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த ஒரு growth. அப்புறம் ஹெல்த்தியான ப்ராஃபிட்ல வந்து இருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஒரு கம்பெனி நல்லா தான் வந்து இருக்கு. ஜியோஜெட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷார்ட் டர்ம் ஆர் மீடியம் டர்ம் மட்டும் இந்த ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்றதா இருந்தா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ நம்மள பொறுத்தவரை லிஸ்டிங் பார்க்கறது பெட்டரா இருக்கு. அதை கன்சிடர் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு பெட்டரா இருக்க மாதிரி வந்து தெரியல. ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து வராங்க. ஸோ அதை நீங்க பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. டாடா மோட்டார்ஸ் FY31 விஷன் என்ன அப்படின்னா 12 லட்சம் வண்டி வந்து ஆனுவலா வந்து விற்கும் அப்படின்றது தான் டார்கெட். 20% மார்க்கெட் ஷேர் வந்து பிடிக்கணும் FY31ல. 6 புது மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணணும். 20க்கும் மேற்பட்ட எக்ஸிஸ்டிங் மாடல் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி லான்ச் பண்ணணும். ஈவியோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கணும். 30% பேசஞ்சர் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து இங்க ஈவில வந்து இருக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026 எண்ட் அப்ப 6,50,000 வண்டி தான் வித்துருக்காங்க. சோ இங்க இருந்து கிட்டத்தட்ட டபுள் பண்ணோம். 12 லட்சம் வண்டி விற்கணும் அப்படின்னா இன்னும் 5 வருஷம் தான் டைம் இருக்கு. சோ எப்படி டபுள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். மேசிவான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து கையில வச்சிருக்காங்க. 40,000 கோடி ரூபாய்க்கு இந்தியால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க டாடா மோட்டார்ஸ். அது வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நடக்க போகுது. அதே மாதிரி ஜேஆர்ல பொறுத்தல அது வந்து 20 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க. அப்புறம் ஓவராலா இங்க இந்த ஒரு குரூப்ல டார்கெட் பண்ணி பார்க்கும்போது $31 பில்லியன் வந்து புது ப்ராடக்ட்ஸ்க்காகவும், ஈவிக்காகவும், டெக்னாலஜிக்காகவும், மேனுஃபேக்சருக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. டாடா மோட்டார்ஸோட டார்கெட் வந்து $100 பில்லியன் ஆட்டோமோட்டிவ் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகணும் FY31ல. அதே மாதிரி இங்க $5 பில்லியன் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். $100 பில்லியன் ரெவன்யூ அண்ட் தென் $5 பில்லியன் ப்ராஃபிட் FY31ல இந்த ஒரு டார்கெட் வந்து போக போறாங்க. ஜேஎல்ஆர் மட்டுமே இதுல 45 to 50 பில்லியன் வந்து கேஷ் ஜென்ரேஷன் வந்து பண்ணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் வந்து $40 பில்லியன் ரெவன்யூ வந்து ஜென்ரேஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இப்போதைக்கு ஜேஎல்ஆர்ல இருக்கிற அந்த ஒரு growth வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து இப்ப கம்பேக் ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு சேலஞ்சஸ் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால புது வெஹிக்கிள் லான்ச்சஸும் மாடர்ன் லக்ஸரி ஸ்ட்ராட்டஜியும் வந்து கொண்டு வர போதா சொல்லியிருக்காங்க. பிரீமியமான பிராண்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லயும் வந்து போறாங்க. இப்ப இருக்க சேலஞ்சஸ் என்ன? ரெவன்யூ வந்து விழுது. பின்னாடி இருக்க ரீசன் டாரிஃப் இஷ்யூஸ், அப்புறம் வந்து சைபர் அட்டாக், அப்புறம் குளோபல் லெவல்ல ஆபரேஷனல் டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும் போதுமே புது வெஹிக்கிள் லைன் எல்லாமே எங்கிட்ட சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது டாடா மோட்டார்ஸ்ல ஓவரால் அப்டேட்டா இருக்கு. இப்ப டாப் இவி கம்பெனிஸ் வந்து எதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரலா நான் பார்த்தேன் அந்த ஒரு ஆர்டிகல் வந்து நல்லா இருந்துச்சு.
அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மாருதி சுசுகி, ஹீரோ மோட்டோகார்ப், ஈச்சர் மோட்டார்ஸ், அப்புறம் வந்து ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், அப்புறம் ஒலிக்ட்ரா கிரீன் டெக்ன்ற ஒரு கம்பெனி. இந்த ஒரு 5 கம்பெனி வந்து இங்க டாப் இவி கம்பெனிஸா வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்க என்ன ரீசனுக்காக இந்த ஒரு இவி செக்டரை ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரைவேட் கார்ஸ் வந்து இங்க 2030ல 30% இவி கார்ஸா தான் வந்து இருக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இந்தியா வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எந்தெந்த கம்பெனிஸ்லாம் கன்சிஸ்டன்டா ரெவன்யூ கொடுக்குறாங்க அண்ட் தென் வந்து ப்ராஃபிட் growth கொடுக்குறாங்க, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எல்லாமே 50% மேல இருக்க ஸ்டாக்ஸ், அப்புறம் வந்து இங்க பிளட்ஜிங் பொறுத்தவரை ப்ரொமோட்டர் எந்த ஒரு ஸ்டாக்குமே பிளட்ஜ் பண்ணாம அப்புறம் இங்க வந்து கடன் கம்மியா இருக்க கம்பெனிஸா தான் இந்த ஒரு 5 கம்பெனி வந்து இருக்கு. மாருதி சுசுகியை பத்தி சொல்லத்தவிர அவங்க ஃபினான்ஷியலா வந்து ஓகேவா தான் வந்திருக்காங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கார் இப்பதான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிப்போம். ஹீரோ மோட்டோகார்ப் விடால வந்து சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஈச்சர் மோட்டார்ஸ் பொறுத்தவரை அவங்க எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ல வந்து இப்பதான் க்ரோ ஆயிட்டு வராங்க. அதனால நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிப்போம். இமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் வந்து இவங்க பேட்டரி மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்றவங்க. ஸோ அதனால அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா வந்து இருக்கு. ஒலிக்ட்ரா கிரீன் டெக் பொறுத்தவரை கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து இருக்கு. எலக்ட்ரிக் பஸ் மேனுஃபேக்சரரா இவங்க வந்து இருக்காங்க. இப்போதைக்கு ஒலிக்ட்ராவோட பிளான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பஸ் ப்ரொடக்ஷன் வந்து 5000 வண்டியா பர் இயருக்கு வந்து தயாரிக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஓவராலா இது வந்து அவங்க அந்த ஆர்டிகல்ல சொல்லி இந்த விஷயமா வந்திருக்கு. டாடா பவர் பத்தியுமே என் சந்திரசேகர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. 2030 அவரோட டார்கெட் பத்தி சொல்லியிருக்காரு. இதை நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். 1,00,000 கோடி ரூபாய் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணோம், 10,000 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் வந்து ஜெனரேட் பண்ணோம் 2030ல. இப்போ அவங்க கரண்டா ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிட்டு இருக்குது இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026ல 63,000 கோடியா வந்திருக்கு. ஸோ 63,000 கோடியில இருந்து 1,00,000 கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ வந்து ஜெனரேஷன் பண்ணோம். ஸோ இந்த அளவுக்கு growth அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த ஏரியாலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாரு அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி, டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இவி சார்ஜிங், அப்புறம் வந்து நியூக்ளியர் பவர் இந்த இடத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காரு. கம்பெனியோட பிளான் என்ன அப்படின்னா ஆபரேஷனல் பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 30 ஜிகாவாட்க்கு அட்லீஸ்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும். இப்ப கரண்டா இருக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து 26 ஜிகாவாட்டா வந்து இருக்கு. அப்புறம் 25,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க. அடுத்த ஒரு 4 வருஷத்துல வந்து பண்ண போறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் உள்ள போறாங்க. சோ அந்த நியூக்ளியர் பவர் செக்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அப்புறம் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டும் வந்து இவங்க கிட்ட கையில இருக்கு. சோ எல்லாமே வந்து புது growth ஏரியாஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். டாடா ஸ்டீல்ல ஒரு நெகட்டிவான அப்டேட் ஒன்னும் வந்திருக்கு. டாடா ஸ்டீலோட நெதர்லாந்து கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு கம்பெனி வந்து இங்க அதிகமா பொல்யூஷன் பண்றாங்க, என்விரான்மெண்ட் வயலேஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கம்பெனி மேல வந்து டச் ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து சம்மன் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுக்கான ஃபர்ஸ்ட் கோர்ட் ஹியரிங் வந்து 20 நவம்பர் 2026 அப்ப நடக்க போகுது. இந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே எதனால வந்துச்சு அப்படின்னா ஹார்ம்ஃபுல்லான பொல்யூட்டன்ஸ் வந்து பண்றாங்க இந்த ஒரு கம்பெனி. அதாவது டாடா ஸ்டீலோட கழிவுகள் வெளியே போகும் பாத்தீங்களா, அது ஹார்ம்ஃபுல்லா வந்து வெளியே போகுது. அது இந்த கம்பெனி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ண போதில்லை, அது மெயின்டைன் பண்ணுற மாதிரி வந்து தெரியல. அப்புறம் இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்க மாதிரி வந்து தெரியல. சோ இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி மேல கேஸ் வந்து போட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800 லோக்கல் ரெசிடென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இவங்க பொல்யூஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு கேஸ் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகுது. கொஞ்சம் வந்து இப்போ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வந்து இருக்கு. டாடா ஸ்டீல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாமே அன்ஜஸ்டிஃபைட், நாங்க எல்லாமே ப்ராப்பரா தான் ஃபாலோ பண்றோம், நாங்க வந்து அதை கோர்ட்ல வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதோட ஃபர்ஸ்ட் கோர்ட் ஹியரிங் வந்து 20 நவம்பர் அன்னைக்கு நடக்க போகுது. சோ ரெகுலேட்டரி சேலஞ்சஸா மட்டுமே இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026ல 20 மில்லியன் யூரோஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அதிகமா கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இந்தியாவோட பிசினஸ் மட்டும் சூப்பரா இருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸ் எல்லாமே நெகட்டிவா இருக்கு. டாடா ஸ்டீலுக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கான நாள்ல டிசிஎஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு கம்பெனியோட சிஇஓவான கீர்த்திவாசன் வந்து என்ன சொல்றாரு, இந்த 2027 ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான அவுட்லுக் வந்து கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணணும். ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, அண்ட் தென் வந்து ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து எப்படி ரெவன்யூ மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் ஆனா இன்னைக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லா அனலிஸ்டும் சொல்றது ரெவன்யூ பெருசா வந்து growth வந்து இருக்காது. கொஞ்சம் வந்து ஃபிளாட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இதுதான் இந்த கம்பெனியோட கைடன்ஸும் சொன்னாங்க. பட் ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு Q1 ரொம்பவே மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இன்னில இருந்து டிசிஎஸ் கம்பெனியோட Q1 வந்து வருது. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண நிறைய ஐடி கம்பெனிஸோட Q1 வந்து வரும். அதுக்கு அடுத்தது எல்லா கம்பெனிஸோட Q1 ரிசல்ட்ஸுமே வெளியே வரும். நம்ம எல்லாமே ஒன்று வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற ஓவரால் வீடியோ. ஸோ இன்னும் நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு வந்து இந்த சேனல் போய் சேரும். ஸோ நம்ம சேனல் அந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சொல்ற டேட்டா எல்லாமே கண்டிப்பா புரியுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி பொறுமையா தான் பேசுறோம். அண்ட் தென் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வச்சு நம்ம ப்ராப்பரா தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே புரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்ஸ் பத்தியுமே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஓவரால் மார்க்கெட் பத்தியுமே கவர் பண்ணிடுவோம். எக்கனாமியே வந்து நம்ம ஓவராலா கவர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு சேனல் நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா பெனிஃபிட்டா வந்து இருக்கும். அது சேனலுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்த லெவல் growth ஆகிறதுக்கு. ஸோ இந்த சேனல் அடுத்த லெவல் growth ஆச்சு அப்படின்னா நம்ம இன்னும் எடிட்டிங்ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ அதனால நீங்க இந்த ஒரு சேனலை நிறைய பேருக்கு வந்து இங்க ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்களுமே டெய்லி நியூஸ் வந்து அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டோம், Q1 அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அண்ட் தென் இந்த கம்பெனிஸோட டீட்டெயிலான அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவோம், அது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு சேனலை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. அப்பதான் ஹைப்ல போய் நிற்கும். ஹைப்ல நிற்கும் போது இன்னும் நிறைய பேருக்கு வந்து சஜஷன் வந்து காமிக்கும். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.